ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா கண்ணை கட்டுதுரா சாமி. அப்பா இவ்வளோத்தையும் பேக் பண்ணுறதுக்குள்ளாடி என்ன ஒரு வழி ஆயிட்டேங்க. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துருந்த அந்த நாள் வந்துருச்சு. நான் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் இப்போது இதை போஸ்ட் பண்ண கிளம்பிட்டுருக்கிறேன். ஓகேவா? நான் எப்படி தான் பேக் பண்ணி 5 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு ஒரு சின்ன போஸ்ட் கவரில் போட்டிருக்கேன். ஓகேவா? அட்ரஸ்லாம் எழுதிட்டிங்கலாம் கேட்காதீங்க, எழுதிட்டேன். அந்த பின்னாடி பக்கம் இருக்குது. இதுதான் அந்த பேக்கு, விதைகள் போட்டது. இது கம்மு. ஏன்னா 350க்கும் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக மைதா மாவு கம்மு காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. டிலேக்கு மன்னிச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வேலையும் பார்த்துட்டு நான் இதை பார்க்குறதுன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சரி, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதனால் அந்த வேலையை கரெக்டாக ஆடி மாதத்துக்குள்ளே செய்யணுன்றதுக்காக நான் லீவு போட்டு இந்த வேலைகளை முடிச்சுட்டேங்க. இப்போது போஸ்ட் பண்ண போயிட்டுருக்கிறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லாரும் அதிலிருந்து கண்டினியூவாக எப்போ கொடுக்குறீங்க எங்கே நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொன்னேன். இவ்வளோ பேர் இருக்கிறீங்கங்க, இவ்வளோ பேருக்கும் நான் தனியாக தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அதை கூட நிறைய பேர்கிட்ட இப்போ அதை அவங்க வீடியோ பார்த்தாங்களா என்னன்னு கூட தெரியலங்க. ஆனால் டெய்லி ஒரு 10 பேராவது எங்களுக்கு இன்னும் விதை வரல. நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லுவேன், நான் விதை அனுப்பிட்டேன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னுட்டு. ஸோ அதனால் அதாவது கொடுப்பேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக செஞ்சுருவேங்க. அதில் ஒரு அம்மா வேறு எனக்கு கழுவி வேறு ஊற்றுச்சு. இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா, விதை கொடுக்குறேன்ற பேரில் பணம் சம்பாதிக்கிறியான்னு வேறு அந்த அம்மா என்னை கேட்டாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். எனிஹவ், ஸோ அப்படின்றது என்னோடய நோக்கம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிற அரிய விதைகள் எல்லாருக்கும் சேரணுன்ற மாதிரி, என்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கார்டனிங் ஆசை வரணுன்றதுக்காக ஒரு தற்சார்பு விவசாயம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை அவங்களே கெமிக்கல் இல்லாமல் சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணினேன். என்னோடய டைம், என்னோடய மணி எல்லாத்தையுமே சரி நம்ம ஒரு 10 பேருக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்திக்காக தான் நான் இந்த வேலையை பண்ணேங்க. அதனால் இதை திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். இதில் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னோ இல்லை இதை என்னோடய சேனலில் பிரசித்தி பண்ணணும்னோ என்னோடய நோக்கம் கிடையாது. இதை நீங்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த விதைகளை ரிசீவ் பண்ணவங்க தயவு செஞ்சு எனக்கு பர்சனலாக ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய சேனல்லையே நீங்கள் அந்த வீடியோலையே நாங்கள் விதைகள் ரிசீவ் பண்ணிட்டோன்னு போடுங்க. இல்லைனா இந்த வீடியோவில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டேன்னு போடுங்க. நிறைய பேர் கேட்பாங்கங்க, எப்போ அனுப்புறீங்கன்னு ஆர்வமாக கேட்பாங்க. ஆனால் விதைகள் வந்துருச்சு மேடம்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு டவுட்லேயே இருப்பேன், போச்சா போகலையான்ற டவுட்லேயே இருப்பேன். விதைகள் எனக்கு ரிட்டர்னும் வராதுங்க. அதனால் தயவு செஞ்சு விதைகளை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலில் ரிசீவ் பண்ணிட்டேன்னுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன். ஹாப்பி கார்டனிங். எல்லோரும் சந்தோஷமாக என்கிட்ட நான் கொடுத்த விதைகளையும் விதைச்சு ஆடிப்பட்டத்தை என்ஜாய் பண்ணி நல்லா அறுவடை எடுங்க. ஓகேவா? நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை. ஸோ விதைகள் தேவையான அளவு விதைகள் கொடுத்துருக்குறேங்க. அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ.